அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற புத்தகத்துடைய பெயர் சொர்க்கம் நரகம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சொர்க்கத்தின் பெயர்கள். முதலாவதாக அல் ஜன்னத். சொர்க்கம் எனும் தமிழ் வார்த்தையை குறிக்கும் அரபு சொல் ஜன்னத் என்பதாகும். இந்த சொல் அருள்மறை திருக்குரானில் பல்வேறு வடிவங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஜன்னத் என்பதின் பொருள் மரம் செடி கொடிகள் வளர்க்கப்பட்டு வரும் இடத்திற்கு ஜன்னத் பூங்கா என பொதுவாக கூறப்படும். மார்க்க அடிப்படையில் இதற்கு பொருள் கண்ணுக்கும் இதயத்திற்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற வகையில் எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த இதயமும் சிந்தித்திராத அளவு அழகாக இருக்கும் பூங்காவிற்கே ஜன்னத் என்று கூறப்படும். சொர்க்கம் எத்தனை? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, சொர்க்கங்கள் 8 உண்டு. தாருல் ஜலால், தாருல் சலாம், ஜன்னத்துல் அத்ன், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் குல்த், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நயீம், தாருல் கரார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, பத்ரு யுத்தத்தின் போது ஹாரிசா என்ற சிறுவர் கொல்லப்பட்டார். அவருடைய தாயார் நபிகளாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் மகனுடைய நிலை என்ன? அவர் சொர்க்கத்தில் இருந்தால் நான் சந்தோஷம் கொள்வேன், வேறு நிலையாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு நாசம் ஏற்படட்டும், சொர்க்கம் என்று ஒன்று மட்டுமா உள்ளது? சொர்க்கம் அதிகமாக இருக்கிறது. அவற்றில் உன் மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொர்க்கங்கள் பல இருப்பது உறுதியாகிறது. அந்த சொர்க்கங்களின் பெயர்கள் என்ன என்பதில் சிறு கருத்து வேற்றுமைகளையும், சொர்க்கங்கள் எத்தனை என்பதில் சில கருத்து வேற்றுமைகள் நிலவினாலும் அவை பல உள்ளன என்பதில் எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள். அவற்றில் பலரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சொர்க்கங்களின் பெயரையே இங்கு நாம் குறிப்பிட்டுள்ளோம். அல்லாஹ்வின் விருப்பப்படி எத்தனை இருக்க வேண்டுமோ அத்தனையும் இருக்கிறது. சொர்க்கத்தின் நீள அகலம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் வானம் பூமியை உடைய அகலத்தை போன்றதாகும் என்று 2 முறை 57வது அத்தியாயம் 21வது வசனத்திலும் 3வது அத்தியாயம் 133வது வசனத்திலும் கூறுகின்றார். இறைவன் படைத்துள்ள சொர்க்கம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் போல இருக்கும். அதாவது வானம் பூமியுடைய தூரம் மாதிரி தானே தவிர வானம் பூமியுடைய தூரமே அல்ல, அதைவிட அதிகமாகவே இருக்கும். விஞ்ஞானத்தின் உச்சியில் இருக்கும் இன்றைய மனிதன் வானம் பூமிக்கு இடைப்பட்ட வெற்றுவெளியை இன்னும் அளக்க முடியவில்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருப்பது போல் ஒரு நாள் மனிதன் அளந்து விடுவான். வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் நீங்களும் நானும் கற்பனை செய்துவிட இயலாத அளவு பெரிய இடைவெளியோடு இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ரு போர்க்களத்தில் அணிவகுத்து நின்றிருந்த வேளையில் எதிரிகள் நெருங்கி வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு எழுந்து தயாராகுங்கள் என்று கூறினார்கள். உடனே உமைர் பின் அல் ஹுமாம் அல் அன்சாரி ரஹ்மத் ரலியல்லாஹு அவர்கள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதிலுரைக்க, ஆஹா ஆஹா என்று உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஹா ஆஹா என்று நீர் கூற காரணம் என்ன என்று கேட்டார்கள். உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக வேறொன்றும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, அந்த சொர்க்க வாசிகளில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைதான், அவ்வாறு நான் சொல்ல காரணம் என்றார். அதற்கு சொர்க்கவாசிகள் நீரும் ஒருவர்தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள். பின்னர் அவர் வீர மரணம் அடையும் வரை போர் புரிந்து இறந்தார். 3வது அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொன்னது போலவே நபிகளாரும் சொர்க்கத்தின் நீள அகலத்தை பற்றி கூறியுள்ளார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறும் மனிதர் குறித்து கூறினார்கள். நரகத்திலிருந்து வெளியேறி இறுதியாக சொர்க்கத்தில் நுழையும் ஒரு மனிதர் சில சமயம் நடந்து வருவார்.
சில சமயம் தவழ்ந்தபடி வருவார். சில சமயம் நரக நெருப்பு அவரது முகத்தை தாக்கி கழித்துவிடும். இந்நிலையில் அவர் நரகத்தை தாண்டியதும் அதை திரும்பி பார்த்து, உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றிய என் இறைவன் சுபிட்சமிக்கவன், முன்னோர் பின்னோர் யாருக்கும் வழங்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று கூறி இறைவனை போற்றுவார். அப்போது அவருக்கு ஒரு மரம் காட்டப்படும். உடனே அவர், என் இறைவா, அந்த மரத்தின் அருகே என்னை கொண்டு செல்வாயாக, அதன் நிழலை நான் பெற்றுக்கொள்வேன், அதன் கீழே பாயும் நீரை பருகிக் கொள்வேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், மனிதா, அதனை நான் உனக்கு வழங்கினால் வேறு ஒன்றையும் நீ என்னிடம் கேட்கக்கூடும் அல்லவா என்று கூறுவான். அதற்கு அவர், இல்லை இறைவா, வேறு எதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று கூறி வாக்குறுதி அளிப்பார். அவரிடம் பொறுமை இல்லை என்பதை காணும் அவருடைய இறைவன் அவருக்கு வாய்ப்பளித்து அவரை அந்த மரத்தின் அருகே கொண்டு செல்வான். அங்கு அந்த மரத்தின் நிழலை பெறுவார், அதன் நீரை பருகி கொள்வார். பிறகு அவருக்கு மற்றொரு மரம் காட்டப்படும். அது முதலில் காட்டப்பட்ட மரத்தை விட மிக அழகாயிருக்கும். அதை கண்ட அவர் திரும்பவும் அல்லாஹ்விடம் முன்பு கேட்டது போலவே கேட்பார். அல்லாஹும் கேட்பான், நீ திரும்பவும் கேட்பாயா என்று. அவர் நான் எந்த வாக்குறுதியும் கேட்க மாட்டேன் என்று பொறுமை இல்லாமல் பதில் கூறுவார். அல்லாஹ் திரும்பவும் வாய்ப்பளித்து அவரை அதன் அருகே கொண்டு செல்வான். அவர் அதன் நிழலை அனுபவித்து கொண்டு அதன் கீழே ஓடும் நீரையும் அருந்துவார். பிறகு சொர்க்கவாசல் அருகே உள்ள மரம் அவருக்கு காட்டப்படும். அது முதல் 2 மரங்களை விடவும் ரம்யமானதாயிருக்கும். உடனே அவர், என் இறைவா, அந்த மரத்தின் அருகே என்னை கொண்டு செல்வாயாக, நான் அதனின் நிழலை பெறுவேன், நீரை பருகிக் கொள்வேன் என்று இதை தவிர வேறு எதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்றும் கூறுவார். அதற்கு இறைவன், மனிதா, வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று முன்பு நீ என்னிடம் வாக்குறுதி அளிக்கவில்லையா என்று கூறுவான். இறைவனும் அவனிடம் பொறுமை இல்லை என்பதை கண்டு அவருக்கு வாய்ப்பளித்து அவரை அதன் அருகே கொண்டு செல்வான். உடனே அந்த மரத்தை நெருங்கும்போது சொர்க்கவாசிகளின் குரல் அவர் கேட்கும். உடனே அவர், என் இறைவா, சொர்க்கத்துக்குள் என்னை அனுப்புவாயாக என்பார். அதற்கு இறைவன், மனிதா, ஏன் என்னிடம் கூறுவதை நிறுத்தி கொண்டாய்? உலகத்தையும் அதை போன்ற இன்னொரு மடங்கையும் உனக்கு நான் வழங்கினால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தானே என்று கேட்பான். அதற்கு அவன், என் இறைவா, அகிலத்தின் அதிபதியே, நீயே என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்பார். இதை அறிவித்த போது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். பிறகு நான் ஏன் சிரித்தேன் என்று என்னிடம் நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று கேட்டார். அப்போது மக்கள், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவ்வாறு தான் இதை அறிவிக்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அப்போது நபித்தோழர்கள், ஏன் சிரித்தீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அகிலத்தின் அதிபதியாக நீயே என்னை பரிகாசம் செய்கிறாய் என்று அந்த மனிதர் கூறும்போது அதை கேட்டு இறைவன் சிரிப்பான். அதனால்தான் நான் சிரித்தேன் என்று நான் உன்னை பரிகாசம் செய்யவில்லை, மாறாக நாடியதை செய்கிறேன், ஆற்றல் உள்ளவன் நான் என இறைவன் கூறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசிகளின் நிலை குறித்து பின்வருமாறு கூறினார்கள். நரகவாசிகள் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர் யார் என்பதை நான் நன்கறிவேன். நரகத்திலிருந்து தவழ்ந்தபடி வெளிகின்ற ஒரு மனிதரே அவர். அவரிடம் நீர் சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று கூறப்படும். அவர் சென்று சொர்க்கத்தில் நுழைவார். அங்கு மக்கள் தத்தமது இருப்பிடங்களை பிடித்து கொண்டிருப்பதை அவர் காண்பார். அவரிடம், நீ கடந்து வந்த காலத்தை நினைவு கூறுகிறாயா என்று கேட்கப்படும். அதற்கு அவர் ஆம் என்பார். நீ இன்னதை ஆசைப்படலாம் என்று கூறப்படும். அவர் அவ்வாறே ஆசைப்படுவார். அவரிடம், நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும், உலகத்தை போன்று 10 மடங்கும் உனக்கு கிடைக்கும் என்று கூறப்படும். உடனே அவர், அரசனாகி நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்பார். இதை கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடைவாய் பற்கள் தெரிய சிரித்ததை நான் பார்த்தேன் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அதன் நிழலில் ஒரு குதிரை வீரன் 100 ஆண்டு காலம் பயணிப்பான், ஆனால் அது முடியாது. மேற்கண்ட ஹதீஸ்களின் அடிப்படையில் சொர்க்கம் மிக விசாலமானது. அது எவ்வளவு பெரியது என்று மனித அறிவினால் சொல்லவோ சிந்தனை செய்யவோ இயலாது. ஆனால் அது மிக பெரியது. கடைசியாக சொர்க்கம் செல்லும் ஒரு மனிதனுக்கே பூமியைப் போல் 10 மடங்கு பெரிதான விசாலமான சொர்க்கம் என்றால் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் சென்ற நல்லமல் செய்து சொர்க்கம் சென்றவருக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கும். நம்மால் முடியாது, ரொம்ப யோசித்தால் நம்மை ஷைத்தான் குழப்பி விடுவான். அதனால் நாம் அல்லாஹ்வின் பக்கம்
செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து, முஹம்மதே, வானம் பூமி அளவிற்கு விசாலமான சொர்க்கம் இருக்கும் என்றால் நரகம் எங்கே இருக்கும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது எல்லா பொருட்களையும் இரவு சூழ்ந்துள்ளது, ஏற்கனவே இந்த பகல் எங்கே போனது என்று கேட்டதற்கு அவர், அல்லாஹு அலம், அல்லாஹ்வே அறிவான் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் என்று சொன்னார்கள். சூரியன் மேற்கு இருந்தால் அங்கு பகல் இருக்கும், அதே நேரத்தில் கிழக்கில் இருக்கும். இவ்வாறுதான் சொர்க்கம் ஒரு புறத்திலும் நரகம் ஒரு புறத்திலும் இருக்கிறது. மற்றொரு கருத்து, விசாலமான அந்த சொர்க்கம் மேல்புறத்திலும் அதே அளவு விசாலமான அடிபாகத்திலும் நரகம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.